இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கே கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலமில் அந்த காலமில் இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிற அந்த 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். 2 பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு டென்னில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் இமான் சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ரீதரன் சார் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த காலம் 2K 2.5K 2K 1.25 எதுவாக இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்றான், சினிமா தான் அது. அதனால எல்லாம் கரெக்ட், சும்மா ஸ்டைலிஷ். அப்போ வந்தது அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, ஜேம்ஸ் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு, எல்லாமே இது இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால எந்த படம்ன்றது இல்லை. சினிமா என்ன ஆரோக்கியம். சினிமாவில் என்ன பண்ணும், ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோலு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ், படத்தை முடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும், வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா பார்ப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.